अस्मद्गुरु परमगुरु पूर्णो सयाम्नं रामं पद्माक्षनाथसरजित्यनेतरमारमापतीं वन्दे वन्दे वृन्दावनगणं वल्लवीजनवल्लभवन्धां वैजयन्तीभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केशः वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णात्मामकं सूक्तिः स्वाधीनपद्यां सुखीं सह धर्मचरीं सौरेः सम्मन्त्रितजगद्गीताम् अनुग्रहमयीं वन्दे நித்தியமஜாதநிகிரஹாம். இது மிதுனமான தம்பதிகளா இருக்காளே, ஜெகத்காரணத்தெல்லாம் உடைய ஜெகத்காரண பிரபுத்தி மோட்ச பிரதான பர்யந்தமா இருக்கக்கூடிய தம்பதிகள்ல ரெண்டாவதா இருக்கக்கூடிய பிராட்டிய பத்தினதான ஸ்லோகம். அந்த தம்பதிகள் முதலாச்சாரியன் பத்தியா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு, இரண்டாவது ஆச்சாரியனுக்கும் பத்னியா இருக்கக்கூடிய பிராட்டி. அதனால அவங்க விட்டு பிரியாத வாழ்றத காண்பிக்கிறதுக்காக கமலா கிரகமே தினம் அப்படின்னு பிராட்டியை முன்னிட்டு பெருமாளை சொன்னாராங்க. இந்த இடத்துல பெருமாளை முன்னிட்டு சகதர்மச்சரியும் சௌரேகே அப்படின்னு சொன்னார். சௌரேகே சகதர்மச்சரியும் அப்படின்றத சொன்னார். அது மாத்திரம் இல்ல, ரெண்டு இடத்துலையுமே தர்மத்தை அனுஷ்டிக்க கூடியவர்கள் அப்படின்றது தெரிஞ்சது. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தர்மத்தை அனுஷ்டிக்கிறா அப்படின்றதையும் காண்பிச்சிருக்க. கமலா கிரகமே தினம் கிரகமேதி அப்படின்னு சொன்னதுனால இங்க ஸ்பஷ்டமாவே சக தர்மச்சரி அப்படின்னு சொன்னதுனால அவனுடைய தர்மத்தை உடனிருந்து நடத்துறவள் அப்படின்னு சொல்லுது. இப்படி ரெண்டு விதமாகவும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால எம்பெருமானுக்கு உண்டான தர்மங்கள்லாம் பிராட்டிக்கு உண்டு அப்படின்றத அன்னைக்கே ஓரளவுக்கு பார்த்தோம், இதுக்கு முன்னவே. இருந்தாலும் கூட இப்போ என்ன இதுல அப்படின்னு சொன்னா, சகசப்தம் படிக்கப்பட்டிருக்கு, தர்மச்சரின்னு சொல்றது. பெருமாளுக்கு என்ன தர்மம், தர்மம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தர்ம சப்தத்துக்கு பொதுவான அர்த்தம் என்ன அப்படின்னா, அளவுக்கு ஸ்ரேய சாதனம். ஸ்ரேயஸுக்கு அலௌகிகம், வைதிகத்துல என்ன சாதனம் விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் அப்படின்றது ஸ்பஷ்டம். அந்த தர்மம் தான். இப்போ தர்மம்னு சொன்னா அப்போ வேத விகிதமான தர்மம்னு பொதுவில் ஏற்படுறது. அப்போ வேத விகிதம்ன்றது, வேதம்ன்றது என்னது? வேதமோ வேதத்தை தொடர்ந்த முத்தியாதிகளோ இருக்க, இதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னா இதுதான். ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியா அப்படின்ற இடத்துல வாக்கியா மொத்தமே சொல்லுவேன். எஸ்தாம் உல்லங்கிய வந்து ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத்வத்தோபி ந வைஷ்ணவா அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்ருதியும் என்னுடைய ஆக்ஞை. எஸ்தாம் உல்லங்கிய வந்து எவன் ஒருவன் அவைகளை உல்லங்கனம் பண்ணி மீறி நடக்கிறானோ அவன் ஆக்ஞாச்சேதி, என்னுடைய ஆக்ஞையை மீறினவன். மம துரோகி, அதனால என்னுடைய கட்டளையை மீறினதுனால, என் சொல்படி கேட்காததுனால அவன் எனக்கு துரோகி, துரோகம் பண்ணவனாரா. யார் சுவாமி
மத்பக்தோபி என்னிடத்துல அவன் பக்தி பண்றவனா இருந்தா கூட நான் வைஷ்ணவா. அதான் என்னிடத்துல அவன் பக்தி பண்றவனா இருக்கலாம். பக்தி பண்றதுன்றது இந்த இடத்துல பக்தி யோகம் பண்றவன் அர்த்தம் இல்லை. பக்தி யோகம் பண்றவன் எப்பவுமே மீற முடியாது. அவன் தனக்கு ஏற்பட்ட வர்ணாசிரம தர்மமான நித்திய நைமித்திய கர்மங்கள்லாம் அங்கமா பண்ணி ஆகணும். அதனால பக்த சப்தம் இந்த இடத்துல பக்தி யோக நிஷ்டனை குறிக்காது. அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்தின்னு சரணாகதனை அந்த இடத்துல வராக நாயனார் சொல்றாரு, என்னுடைய பக்தன். அந்த மாதிரி இது அந்த பிரயோகம் வராது. அதனால இந்த பக்தன்றது எம்பெருமான ஸ்துதி நமஸ்கார கீர்த்தனாதிகள்லாம் சாமான்யமா பண்ணக்கூடியவன் அர்த்தம். சாமான்யமா ஸ்துதி நமஸ்கார கீர்த்தனம் பண்றவன் இந்த ஆக்னியெல்லாம் மீறி இருந்தான்னா அவன் என்னிடத்துல பக்தி செலுத்துறவனா இருந்தா கூட நான் வைஷ்ணவா. அதனாலதான் என் பக்தன் இல்லைன்னு சொல்லலை, நான் வைஷ்ணவா வைஷ்ணவன் இல்லைன்னு சொன்னார். ஏன் வைஷ்ணவன்னா என்ன அர்த்தம்னா விஷ்ணு எவனுடைய விஷ்ணு சம்பந்தின்னு அர்த்தம். அந்த சம்பந்தம் எப்படி? ஒன்னும் விஷ்ணு இவனுடைய மனசுல இருக்கணும், குடிக்கொண்டிருப்பார். அப்புறம் விஷ்ணு இவனை தன்னுடைய மனசுல எண்ணிட்டு இருப்பார். ஞானிக்கு ஆத்மைவ மே மதம் அப்படின்னு சொன்னாரு. அதை போல அவனை தம் மனசுல வச்சுட்டு இருப்பார். அதாவது பக்தனுடைய மனசுலையும் பெருமாள் இருப்பார் வைஷ்ணவன்னா, பெருமாளுடைய மனசுலையும் இந்த பக்தனை எண்ணம் வச்சுட்டு இருப்பார். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னில் இட்டேன் ஆழ்வார் சொன்னார். அது போல அதனால இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம் வரலாம்னா, சுவாமி தர்மசாஸ்திரம்லாம் தான் வேதமெல்லாம் நமக்கு தான் சுவாமி தர்மத்தை போதிக்கிறது, அளவுக்கு ஸ்ரேய சாதனம்னு நமக்கு தான் சுவாமி ஸ்ரேயஸ் வேணும், அதுக்கு ஒரு சாதனத்தை நாம பண்ணணும், வேத விதமான சாதனத்தை. இந்த இடத்துல பெருமாளுக்கு எப்படி தர்மம்னு சக தர்மச்சரியம் சொல்றேன்னு சொல்லத்தே அதெல்லாம் இந்த தர்மத்தை கொண்டு பெருமாளுக்கு வைக்கிறது அப்படின்னு ஒரு சாதாரண சாமான்யமா ஒரு கேள்வி வரலாம். வராது, ஏதோ சில பேருக்கு வரலாம் மந்த சோத்தியம். அதுக்கு முதல்ல பிரதானமா ஆணித்தரமா ஒரு பதிலை தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் மீதி எப்படின்றத பார்த்தோம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு சொல்லி. ஆமன் யாரா? தர்மமே வடிவெடுத்தவன் ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்லு. தர்மமே வடிவெடுத்தவன். தர்மமே வடிவெடுத்தவன் சொன்னா என்ன அர்த்தம்? அதான் சக்கரமயமா இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சக்கரை ரொம்ப இருக்குதுன்னு அர்த்தம். அது போல இவன் தர்மமே வடிவெடுத்தவன்னா இவனுடைய திருமேனி இருக்குதே, ராமன்ற ஒரு திருமணி, தோல் கண்டார் தோளே கண்டார் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த திருமேனி இருக்குதே, அந்த திருமேனி கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டா நரசாத்துலா கர்த்தவியம் தெய்வமான்மிகம். அதாவது தெய்வ காரியமா இருக்கக்கூடிய ஆன்மீகாதிகள்லாம் நீ பண்றதுக்கு எழுந்துரு அப்படின்னு. எழுந்திருக்கிறது எதுக்காக எழுந்திருக்கணும்? சாப்பிட்றதுக்கும் அதுக்குமா? இல்லை, சாப்பாடு தெய்வம் ஆன்மீகம், கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம் நீ செய்ய அந்த. அதனால என்ன சுவாமி இதுல நீரே பதில் சொல்லிட்டு ஆனா கோணலாவும் சொல்லிட்டு இருக்காரு. அது தசரத புத்திரனே தசரதன் கிட்ட தாசரதி கிட்டே இருந்து தசரதன் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து ஐஷன் வந்ததுனால இவனும் ஆத்மானம் மானுஷன் மண்ணே ராமன் தசரதாத்மன் சொன்னதுனால அந்த ராமன் மனுஷனா பாவித்த ராமனை எழுப்பே நீ ஆன்மீகமெல்லாம் பண்ணணும் எழுந்துருன்னு சொன்ன. இங்க சொல்ற பெருமாள் இருக்காரு கமப்பியாத்தியம் குரு வந்தேவலையும் சகதர்மச்சரியும் சொல்ற இடத்துலையும் அந்த பெருமாள் பிராட்சியை சொல்லலையே சுவாமி. பரமபதத்தில் இருக்கிற பெருமாள் பிராட்சி தானே முக்கியமா சொல்றது அப்படின்னு ஒரு சம்சயம் வரலாம் அந்த இடத்துல.
அங்க ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்றது அவன் ஆன்மீகாதிகளை பண்ணி அவனுக்கு உண்டான க்ஷத்ரிய தர்மத்தை அனுஷ்டிச்சு அப்படியே அவனுடைய உடம்பு மொத்தம் இந்த அனுஷ்டானத்தினாலேயே அது ஊறி இருக்குது. அது அந்த அனுஷ்டான ரூபமாவே இருக்குது. அதனால விக்கிரகவான் தர்மஹான்னு சொன்னார். கிருஷ்ணன் என்ன பண்ணார்? கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு எப்பவும் இருக்கிற தர்மம்னு சொல்லிச்சு. சனாதன தர்மம் கிருஷ்ணன் சொல்லி எப்பவுமே இருக்கக்கூடிய தர்மம். எப்பவுமே இருக்கக்கூடிய தர்மம்னா ஏழா பொய்கள் உரைப்பானை புறம்போல் உள்ளும் கரியானை அப்படின்லாம் சொன்னாலே இப்படி இருக்கும். எப்பவுமே இருக்கக்கூடிய தர்மமா அப்படின்னு சொல்லாமா? அப்படின்னா அவன் அதான் இந்த இதெல்லாம் ஒரு அபிநயம் தான் பண்ணான். அந்த இடத்த கூட பாருங்க, கரிக்கட்டையா இருக்கக்கூடிய குழந்தைய ஒரு பிரம்மச்சாரி தொட்டாக்கா அது பிழைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நைசிக பிரம்மச்சாரியா இருக்கிற பீஷ்மாதி எல்லாம் வாளா இருந்துட்டா. ஆனா கண்ணன் என்ன பண்ணான்? என்னை வருக என குறிப்பிட்டு இனமலர் முல்லையின் பண்ணும் பந்தர் நீழல் மன்னி அவளை புனரப்புக்கு மத்தெண்ணை கண்டுழதா நிகழ்ந்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இங்க வாழ்றது. அப்புறம் அங்க வர சொன்ன இடத்துல வரல. அப்போ அப்படியே இருந்தாலும் வேற ஒத்தியோட இருக்குது. இப்படிலாம் இருந்தானே அங்கனாம் அந்தரே மாதவான்னு என்ன குறவை கோத்து ராசக்கிரீட ஆடி இப்படிலாம் பண்ண கண்ணன் இருக்காங்க. அந்த கண்ணன் தான் அந்த கரிக்கட்டையை தொட்டான். அது உடனே உயிர் போயிடுச்சு. அதனால எப்பவுமே இருக்கக்கூடிய தர்மம் அவன் தான் அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, யஜ்யம்னு நாம பண்றோமே தர்மத்துல பிரதானமானது என்ன அப்படின்னா எல்லா தர்மமும் இருக்குது. சத்தியவதனாதிகள் தர்மம், அப்புறம் சந்தியாவந்தனாதிகள் தர்மம், விரதானுஷ்டானம் பண்றோமே அது தர்மம். எல்லாம் தர்மம் தான். இருந்தாலும் கூட ஒண்ணு பார்த்த உடனே ஒரு தர்மானுஷ்டானம் நடக்கிறது அப்படின்றது எப்படி தெரியும்னா, யஜ்யம் நடக்கிறது. வாக் யஜ்யம் கூட யஜ்யம் தான். அந்த சரி அந்த யஜ்யங்கள்லாம் என்னன்னா விஷ்ணு அப்படின்னு சொல்லி. யஜ்யங்கள்லாம் என்ன? விஷ்ணு தான் யஜ்யம். யஜ்யம் தான் விஷ்ணு. யஜ்யங்கள்லாம் விஷ்ணுன்னு சொல்றது. யஜ்யங்கள்லாம் என்ன? தர்ம சாதனம். யஜ்யங்கள்லாம் தர்ம சாதனம். அளவுக்கு சேய சாதனம். அந்த தர்ம சாதனம் இல்லை, அது சேய சாதனம். தர்மம். யஜ்யங்கள்லாம் தர்மம், சேய சாதனம். அதாவது அளவுக்கு சேய சாதனம். அது யாரு? அதுவே பெருமாள் தான். விஷ்ணு தான் எல்லா யஜ்யம். யஜ்யம்னு சொன்னாலே விஷ்ணு தான். விஷ்ணுன்னு சொன்னாலும் சொல்லலாம், யஜ்யம்னு சொன்னாலும் சொல்லலாம். விஷ்ணு தான் யஜ்ய ரூபமா இருக்கா. யஜ்யமா இருக்கிறது விஷ்ணு தான். அப்படி இருக்கக்கூடியதானதுனால கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு. இதுக்கு மேலேயும் ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி வரலாம்? இது சொன்னதெல்லாம் சரியா இருந்தா கூட அலௌகிக ஸ்ரேயஸ் சாதனம்ன்றது ஸ்ரேயஸ் நமக்கு தானே சுவாமி. அவன் அகமி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சான்னு அவன் யஜ்யமாவே இருக்கான். அந்த யஜ்யத்தினால ஆராதிக்கப்படுறவனா இருக்கான். அந்த யஜ்யத்துக்கு பலன் தரவனா இருக்கான் அப்படின்னு இருக்க சுவாமி. அதனால நமக்கு தானே அந்த பலன் வருது, நமக்கு தானே ஸ்ரேயஸ் வருது. அவனுக்கு இல்லையே. எப்படி அவனுக்கு இந்த மாதிரி தர்மம்னு அவனை சொல்ல, அதான் அவன் தர்மத்தை அனுஷ்டிக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லை. அதாவது இதுக்கு படிப்படியா பதில் சொல்லிட்டு போறோம். கீழேந்து போவோம். இதுக்கு எப்படி அப்படின்னு சொன்னா, பெருமாள் என்ன சொல்றான்? உதாரா சர்வயே வைத்தே ஞானி துவாத்மைவ மே மதம் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகுதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுரத்வாப்தி ஞானி ஜபர்தர்ஷபா. எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான்.
அதை சரியா அந்தந்த கட்டத்துல கொண்டு அரைச்சிட்டோம்னா நமக்கு எல்லா விஷயமும் தெளிவா தெரியும். யாரு என்ன குழப்பினாலும் நாம பெரிய வித்வானா அதை படிக்கலையே இதை படிக்கலையே நினைச்சுக்க வேண்டாம். சின்னதா நிறைய நாம கேட்டு பெரியவாள் சொல்லி நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் போறம் இருக்கே, கொஞ்சம் போறோம்னு நினைச்சுட்டு இருக்கமே, அந்த கொஞ்சத்திலேயே திருடமான ஒரு சம்பிரதாயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த 4 பேர் என்ன பஜனம் பண்றா, ஆர்த்தன், அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானின்னு. இந்த மீதி 3 பேர் என்ன பண்றாங்கன்னா இழந்த செல்வத்தை ஓணுன்னும் புது செல்வத்தை ஓணுன்னும் அப்புறம் ஆத்மானுபவம் ஓணுன்னும் அவன்லாம் பண்றான். அதாவது பலனுக்காக என்ன ஆசிரியிக்கிறான், பலன் வந்த உடனே பலன் பின்னால போயிடுறான், என்ன விட்டுடுறான். ஆனா ஞானி என்ன பண்றான், பலன் வேணும்னு என்ன ஆசிரியிக்கிறான், அவன் கேட்கிற பலன் நானானதுனால அவன் என்னையே அடைகிறான். அதனால என்னையே என்னைக்கு என்னை ஆசிரியிக்க ஆரம்பிச்சானா அது தொடர்ச்சியா எங்கிட்டயே இருந்துட்டான். பலன் அவருக்கு பலன் பின்னால போறான் மற்றவன்னா, இவனும் அந்த பலன் நானே வந்தா என் பின்னாலே இருக்கான். அதனால ஆரம்பத்துல எப்போ ஆசிரியிக்க ஆரம்பிச்சானோ அதனால ஞானிக்கு ஆத்மைவ மேமதம்னு சொல்றான். சரி இருக்கட்டும். உதாரா சர்வையே வைத்தே, இந்த 4 பேருமே உதாராய் தான் அப்படின்னு சொல்றான். என்ன உதாராய்? 4 பேரும் பிச்சை எடுத்திருக்காங்க. அவங்ககிட்ட பிச்சை என்னன்னா யாசிக்கிறான் பலனை, அப்படி யாசிக்கிறான், இவன் கொடுக்குறான் பலனை. அப்படி இருக்கே உதாரம்னா என்ன அர்த்தம்? உதார குணத்துக்கு வாஞ்சிதாது அதிகம் பிரபுன்னு யார் கேட்டத்தை காட்டிலும் அதிகமா பலன் தரானோ அதான் கேட்டத்தை தரானோ அவன் உதாரணம் அர்த்தம். கேட்டத்தை காட்டிலும் அதிகமா தரானோ உதாரணம் அர்த்தம். அப்போ கொடுக்குற எம்பெருமான் உதாரணம், எம்பெருமான் சொல்றான் இவா 4 பேருமே உதாரணம் அப்படின்னு சொல்றான். ஏன் உதாரணம் சொல்றான் அப்படின்னா, எனக்கு அவ பேர் வாங்கி தராள், சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாதா அப்படின்னு எனக்கு பேர் வாங்கி தராள். இல்லைன்னா என்ன ஆசிரிக்காத இந்த மற்ற பலன்கள்லாம் மோட்சத்தையே இவன் ஆசிரிக்காம பெற முடியாது. மீதி 3 பேரும் ஏன் உதாரான்னு சொன்னான்னு சொன்னா, இந்த மற்ற பலன் கூட பெருமாள் கொடுப்பான் அப்படின்ற பேரை எனக்கு வாங்கி தராளே. ஒரு வஸ்து ரொம்ப வசதியா இருக்கலாம், அந்த வஸ்து மார்க்கெட்ல விநியோகம் ஆகி பிரயோஜனப்படணும்னு சொன்னா அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும். இல்லைன்னா எவ்வளோ வசதியான பொருளும் ஒன்றும் விலையும் போகாது, அதை உபயோகப்படுத்தவும் மாட்டா யாரும், தெரியாது. அந்த ஒண்ணுமே இல்லாத பொருள் கூட அட்வர்டைஸ்மெண்ட் நன்னா பண்ணிட்டா ஓஹோன்னு போயிடும். அதுல டிஃபெக்ட்லாம் இருந்தா கூட அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு வாங்குவான். எதுல தான் டிஃபெக்ட் இல்லை, இது ரொம்ப ஆச்சரியமான வஸ்து அப்படின்னு சொல்லி. ஆன மாதிரி இவங்கிட்ட டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்ல வரல. அதனால இந்த மற்ற 3 பேர் கூட உதாரணம் தான். ஏன்னா இந்த 3 பலனை நான் கொடுக்குறவன்னு வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறாரு இல்லை. அதனால உதாராக சர்வையே வைத்தே அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த இடத்துல அவன் ஒரு பலன் பெறறானா இல்லையா பெருமாள்? இந்த 3 பேரால 4 பேரால இவா பெருமாளை அடையிறது வாஸ்தவம், பெருமாளை யாச்சிக்கிறது வாஸ்தவம், பெருமாள் கொடுக்கறது வாஸ்தவம். இவா அலௌகிக சேய சாதனமான தர்மத்தை அனுஷ்டிக்கிறா, அந்த தர்மத்துக்கு பலன் வருது, பலன் பெறா. சரி, பெருமாளுக்கும் இதனால பலன் வருதா இல்லையா? ஏன்னா அவன் வாக்காலே சொல்லியிருக்கான், எனக்கு சதுர்ணா புருஷார்த்தான தாத்தான்ற பட்டத்தை இவாதான் வாங்கி தரா அப்படின்னு. அப்போ அது அவளுக்கு வந்திருக்கா இல்லையா? அதான் பெருமாளுக்கு அப்போ அது ஒரு ஸ்ரேயஸ் தானே. இல்லைன்னா விலை போகாதவனா வெறும் உட்காந்துருப்பான், யாரும் இவனை ஆசிரிக்க மாட்டான். இந்த 3 பலன் கிடைக்கிறதுனால ஓஹோ மோட்சம் ஜனார்த்தனா சொல்லிட்டு அப்போ மோட்சன்றதையும் இவன் கொடுப்பான். நமக்கு மோட்சன்றது எப்படின்னு தெரியலன்னா கூட அதை பற்றி ஏதோ கேட்டிருக்கோம், அது அந்த மோட்சம் நமக்கு கிடைக்கும், இந்த சம்சாரத்துக்கும் இல்லாத மோட்சம் அப்படின்னு ஆசிரிப்பாலும் அதுக்கு இது காரணமாக சொல்லு. அதனால பெருமாளுக்கு கொடுக்குறவன் அப்படின்ற ஒரு பேரை வாங்கி கொடுக்குறாளோ இல்லையா, அப்போ அவனுக்கு அந்த புருஷார்த்தம் வருதோ இல்லை. இது இப்போ
சாஸ்திர திருஷ்டியா சொன்னேன். இதுக்கு அடுத்தது சாஸ்திர திருஷ்டி தான். சாஸ்திர திருஷ்டினால பெரியவாய் சொல்றதுலேயே சொல்றேன். அதாவது 2 சம்பிரதாயம்னு இப்ப நாம பொதுவா சொல்றோம். வடகல சம்பிரதாயம், தெங்கல சம்பிரதாயம். அதுல எத்தனையோ பேதங்கள் இருக்கிறதுல இது ஒரு பேதம்னு சொல்றான். அது இந்த விஷயத்துல 2 பேரும் 2த்தையும் ஒத்துக்குதான் இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியல. ஆனா நம்ம சம்பிரதாயத்துல 2ம் உண்டு. ஆனா பொதுவா சொல்லச்சே என்ன சொல்றா, வடகலையாருக்கு இந்த சித்தாந்தம், தெங்கலையாருக்கு இந்த சித்தாந்தம். அது என்னதுன்னா, ஈஸ்வர லாபம் சேத்தனுக்கு பேரா, சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு பேரா. பேருன்னா புருஷார்த்தம்னு அர்த்தம். வடகலையார் ஈஸ்வர லாபம், ஈஸ்வரனை தர்றது சேத்தனுக்கு பேரு, சேத்தனுக்கு புருஷார்த்தம்னு சொல்றா. தெங்கலையார் என்ன சொல்றா, சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு அப்படின்னு சொல்றா. அதாவது சேத்தனனை பெறறானே, இந்த சம்சாரி சேத்தனா இருக்கிற வைகுண்டத்துல நித்தியசூரி பரிசத்துல ஏற்றி அங்க தன்னுடைய திருவடிகளை நிச்சயமா கைங்கரித்துக்கு வச்சுக்கிறான். இப்படி ஒரு ஜீவனை நாம கடை சேர்த்து நாம கொண்டு வந்தோம் நம்ம கைங்கரியத்துக்கு அப்படின்னு அவனுக்கு அங்க ஒரு கைங்கரிய பலன் வந்ததா, அவனுக்கு அந்த லாபம் அப்படின்னு சொல்றான். இது 2 பேருக்கு 2 உண்டு இருக்கட்டும். புரியறதுக்கா அந்த வித்தியாசத்தை சொன்ன அப்படியே. இப்போ இந்த இடத்துல ஈஸ்வரனை பெறுறது சேத்தனுக்கு லாபம் அப்படின்னு சொல்றது, சேத்தனன் லாபத்துக்காக தான் அலையிறான், மேல மேல வரணுன்றதுக்காக தான், தான் எல்லாம் நல்லதை பெறணுன்றதுக்காக தான். அதனால அளவுக்கு சாதனம் தர்மம்னு சொல்றது சரி. ஈஸ்வரனுக்கு என்ன லாபம் சேத்தனை பெறத்துக்காக? அப்போ அந்த சேத்தனை பெறதுன்றது ஈஸ்வரனுக்கு புருஷார்த்தமாத்தோ இல்லை. அதாவது இத்தனை நாளா இல்லாத அவன் பெறா மாதிரி. ஆமா, இந்த ஜீவன் இத்தனை நாளா அங்க கைங்கரியம் பண்ணல வைகுண்டத்துல, அதை பெறான், அது புருஷார்த்தம் தானே. அப்போ அந்த புருஷார்த்தத்தை பெறறதுக்கு அவனும் ஒரு தர்மத்தை பண்ணணும். அதான் சகதர்ம சரி சௌரே அப்படின்னு சொல்ற இடத்துல சகதர்ம சரியும் சௌரேன்றது சௌரியினுடைய தர்மம் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவா சரணாகத ரட்சணம். சரணாகத ரட்சணத்துக்கு ஞானம், பலம் எல்லாம் வேணும், சக்தி எல்லாம் வேணும். மற்றவாளுக்கு அஞ்சாத தன்மை வேணும், மற்றவர்கள் இவனை கண்டு நடுங்கக்கூடிய தன்மை வேணும். அப்பதான் இவன் கை கொண்டான்னா மற்றவர்கள் தடுக்க முடியாது. ஏன் நீ இவனை ஒன்றும் பண்ணாதவனே, உன்னை சரணடைஞ்சிட்டான்றதுக்காக, உன்னை சரணடைஞ்சிட்டான் நீ காப்பாற்றினேன்னா அவன் இவ்வளோ தப்பு பண்ணிருக்கான்னு யாருன்னா ஒருத்தன் அவனை நலிய வந்தான்னா இவன் அப்படியே நிலை நின்று காப்பாற்ற முடியும். சிறப்பு பிரதிஷ்டனாக இருந்து, திரட்டவர்த்தனாக இருந்து அப்பதான் காப்பாற்ற முடியும். அதனால இவனுக்கு பராக்கிரமம் அதெல்லாம் வேணும். சரி, அதெல்லாம் கொண்டு இவன் என்ன பண்றான், சரணாகத ரட்சணம் பண்றான். அந்த சரணாகத ரட்சணம்ன்றது சரணாகதனை ரட்சிக்கிறது. எவனொத்த சரணாகதி அப்படின்ற தர்மத்தை அனுஷ்டிக்கிறானோ, அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறவனான சரணாகதன் என்ன பண்றான், சரண்யனால காப்பாற்றப்படுறான். காப்பாற்றப்பட்டு இந்த இடத்துல சம்சார துக்கங்கள்லாம் போய் மோட்சம் பெறான். மற்ற எதனா இதுவா இருந்ததுன்னா அந்தந்த பலன்களுக்கு உண்டான பாப்பங்கள்லாம் போக்கடிச்சு அவன் அந்தந்த பலனை கொடுக்குறான். அந்த சாதனமான சரணாகதி அதை அனுஷ்டிக்கிறவன் சரணாகதன் அந்த சேயசத்தை. இப்போ பெருமாள் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த சரணாகதனை ரட்சிக்கிறது மூலமா சரணாகதன் பெற வேண்டிய பலனை பெற முடியாத பண்ணக்கூடிய, பெற வேண்டிய பலனை பெற முடியாதபடி தடுக்கக்கூடிய இது இருக்குதே பாபங்கள், அந்த பாபங்களை போக்கி அவனுடைய துயரை துடைத்து அவனுக்கு தேவையான பலனை அவன் கொடுக்குறான். இப்போ அவன் அந்த ஒரு காரியத்தை பண்றான், காரிய விசேஷத்தை.
அந்த காரிய விசேஷத்துக்கு தான் சரணாகத ரக்ஷணம் அப்படின்னு. சரணாகத ரட்சிக்கக்கூடிய காரியத்தை வினத விவித பூதௌராத ரக்ஷைக தீட்சே அப்படின்னு சாய்க்கிறார் பாஷ்யக்காரர். இப்படி வினத விவித பூதமாக இருக்கக்கூடிய வினத்தாலே விராத ரக்ஷம் விராத அவளை காக்கிறதுன்ற ரக்ஷண தீட்சையை வச்சிருக்கான் அப்படின்னு. அதேதான் சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா அப்படின்னு சொன்னான். இது என்னுடைய விரதம்னா, விரதம் தான், விரதமும் ஒரு தர்மம். அதான் அந்த தர்மத்தை பண்றது தான் விரதம். அதனால இந்த சரணாகத ரக்ஷண தர்மம் சகதர்ம சரியும் சௌதேகே சம்பந்தித்த ஜெகத்ஹிதா அதான் அப்படின்னு சொல்றது. இப்ப சரணாகத ரட்சணம் பண்றா அப்படின்னு சொன்னா அதுல பிராட்டியும் உடன் இருந்து நடக்கிறா அப்படின்னா அந்த சரண்யத்துவம் பிராட்டிக்கும் உண்டு. சரண்யத்துவம்ன்றது தான் உபாயத்துவம். சரண்யத்துவம்ன்றது தான் உபாயத்துவம். உபேயத்துவம் அங்க என்ன கைங்கரிய பிரதிசம்பந்தியா கைங்கரியத்தை கொள்றாங்க, அதுதான் உபேயம். இப்போ சரண்யத்துவம் பிராட்டிக்கு உண்டு அப்படின்னு அதுவே பிராட்டிக்கு இல்லைன்னு சொல்றான். ஆனா இந்த இடத்துல இது சுவாமி தேசிகனுடைய வாக்கு தானே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா சுவாமி தேசிகனும் சரண்யத்துவம் நீங்க சொல்லலையே, தர்மத்தை உடனிருந்து அனுஷ்டிக்கிறான் தானே சொல்லியிருக்கு. அப்படின்னு சொன்னா என்ன தர்மம் அது அப்படின்னு சொன்னா இப்போ அந்த தர்மத்தை சாஸ்திரியமா பெருமாள் என்ன தர்மத்தை அனுஷ்டிக்கிறான், அவன் எந்த தர்ம விக்கிரகமா இருக்கான், எப்பவுமே இருக்கக்கூடிய தர்மமா அவன் இருக்கான்னு சொல்றதே கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் அப்படின்னா என்ன தர்மம் அவன் அப்படின்னா இந்த சரணாகத ரட்சிக்கக்கூடிய தர்மம், சரணாகத ரட்சண தர்மத்தை அவன் அனுஷ்டிக்கிறான். இப்போ நன்னா புரிஞ்சுக்கணும், சரணாகதி பண்ணுன்னு விதிச்சிருக்குன்றதே அவ ஒத்துக்கலை. சரணாகதியே அதாவது விரஜ சப்தமோ இதெல்லாம் என்னன்னா அறியறதுன்னு ஒண்ணு. அதாவது பெருமாள் உபாயமாறான்னு அறிஞ்சா போரும் அப்படின்னு சொல்றான். இது பண்ண வேண்டாம், சரணாகதி பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. விரஜ சப்தத்துக்கு அறிஞ்சா போரும், தெரிஞ்சுட்டா போரும். விரஜான்னா அடையிறதுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்றார். அதனால சரணாகதி பண்ண வேண்டாம், பெருமாள் சரண்யனாரா நமக்கு சரண்யமாறான் தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்றான் இருக்கிறோம். அப்போ அதான் இப்போ இந்த சரணாகதி இந்த சரண்யன் இந்த தர்மத்தை அனுஷ்டிக்காத எப்படி இது பண்ணும். ஏன்னு சொல்றோம்னா ஒருத்தர் சரணாகதி பண்ணாக்கா ஒருத்தன் ஒரு காரியத்தை பண்ணா அந்த காரியத்தை மேல இருக்க ஒரு காரியத்தை ஒருத்தனை குறிச்சு நாம பண்ணோம்னா அந்த காரியத்தை யாரை குறிச்சு பண்றோமோ அவன் ஏற்றுக்காத பட்சத்துல அந்த காரியம் வியர்த்தம், அதனால பலன் வராது. அப்ப அது சேய சாதனமா ஆகாது. ஒரு தர்மமாகப்பட்டது சேய சாதனமா ஆகணும்னு சொன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு யாகம் பண்றோம், ஒரு விரதம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னா அந்த யாகத்தை யாரை குறிச்சு எந்த தேவத்தை குறிச்சு பண்றோமோ அந்த தேவத்தையோ எந்த தேவத்தையை குறிச்சு விரதத்தை இது பண்றோமோ அந்த தேவத்தை பிரீத்தி ஆகல இதுலன்னு சொன்னாக்கா அப்ப இந்த யாகமோ விரதமோ இதெல்லாம் வியர்த்தம், பலன் வராது. இப்போ ஆபீஸ்ல கூட ஒருத்தன் வேலை பண்றான் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான மேனேஜர் இருக்கானே அதை அவன் அலட்சியப்பட்டு தூக்கி போட்டு வேற ஒருத்தர்கிட்ட வேலை வாங்கினான்னா அப்ப இவன் பண்ண வேலை வியர்த்தம். இவன் இடத்துல ஏதோ டேர்ம்ஸ் அவனுக்கு சரியாக இல்லாத போயிடுது அப்படியே இப்படிதான் பண்ணுவாளா, ஒன்றும் வேண்டியதில்லை நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற எல்லாம் வச்சு பண்ணிக்கிறேன், இதே ரிசல்ட் தான் அவனும் கொண்டு வரப்போறான். ஆனா பண்ணது யாருன்னு வரும், அதுக்கு உண்டான கிரெடிட் யாருக்கு வரும்? இவன் கரெக்டா முதல்ல பண்ணி கொடுத்துருக்கான், ஆனா இவனுக்கு வருமா? வராது. ஏன்னா அவன் ஏற்றுக்காதனால.
ரெண்டாவது பண்ணி பண்ணி தந்தவன் 4 கரெக்ஷன் 4 தடவை திருப்பி திருப்பி கரெக்ட் பண்ணாலும் கிரெடிட் அவனுக்கு தான் வரும். அதில் யாரை குறை இருந்தால் கூட அதை மேனேஜரை அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிட்டாங்கன்னா கூட அவனுக்கு தான் கிரெடிட் வருமே தவிர இவனுக்கு வராது. அதை போல ஒரு காரியத்தை ஒரு தர்மத்தை அனுஷ்டிச்சோம்னா அந்த தர்மத்தை அனுஷ்டித்தே ஒருத்தரை குறித்து அனுஷ்டிக்கிறோம். அப்போ அதை அவ ஏற்றுக்கணும். ஏற்றுண்டு அதுக்கு உண்டான பலனை தரணும். இல்லைன்னா இந்த இந்த தர்மம் இந்த செயல் இருக்குது, இந்த செயல் வியர்த்தம் ஆயிடும். அதனால நமக்கு விதிச்சிருக்க தர்மம்ன்றது அளவுக்கு சாதனம் தர்மஹான்னு சொல்றது. அதுக்கு எதிர்த்தட்டில் இருக்கிற பூர்வ மீமாம்சப்படிக்கு பூர்வ காண்டத்தின் படிக்கு ஐகிய பலனுக்கு உண்டான இந்த தேவதைகள்லாம் சொன்னா கூட அந்த தேவதையில அந்தர்யாமியா இருந்து பெருமாள் தான் அந்த தேவதா துவாரா இதை ஸ்வீகரிக்கா, பலனும் அந்த தேவதா துவாரா நமக்கு தரான். அந்த தேவதை பிரீத்தியா இருக்குன்றது நிச்சயமா ஒத்துக்கணுமோ இல்லை? அப்போ அந்த தேவதை உள்ள அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் அதை ஸ்வீகரிக்கிறான். அவன் தான் அந்த தேவதா துவாரா அந்த பலனை தரான். அப்படி தரச்சு இவள் இதுல உடன் இருக்கிறா அப்படின்னு சொல்றேன். சகதர்ம சரியும் சௌதே அப்படின்னு. இப்போ இந்த சரணாகரம் மோட்சம் இங்கே ஜனார்த்தனான்னு சொல்லிட்டு அந்த மோட்ச சரணாகிட்டே வந்துருவோம். இதான் எல்லாத்துக்கும் இது பொதுதான். அதுக்கே சொல்லிட்டாக்கா மற்றது எல்லாத்துக்கும் பொது. சரி, இந்த மோட்சத்தை அவன் கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு எவ்வளோ அவன் பண்ணணும்? முதல்ல சிருஷ்டி பண்ணணும். உலகத்தை, பிரளயத்தில் இருக்கிற உலகத்தை சிருஷ்டி பண்ணணும். அந்த சிருஷ்டி பண்ணி அதுக்கப்புறம் அதை ரட்சணம் பண்ணணும். அப்படி அதெல்லாம் பண்ணி தான் இந்த காரியத்தை பண்ணணும். அதெல்லாம் பண்ணி தான் கடைசியா இவனை கொஞ்சம் கொஞ்சமா நல்வழிப்படுத்தணும். சிருஷ்டி பண்ண உடனே இவன் ஒரே சனத்குமாராதிகள் போல இருக்க மாட்டான். இவனுடைய பாப்பம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியா நீச்சனா இருப்பான். அகங்கார மமகாராதிகளை உடையவனா இருப்பான். இவனெல்லாம் சென்னாகிலும் கண்டு சன்னம் கழிப்பான் அப்படின்னு கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன ஒரு செப்பு நிறைய கலந்து போச்சுன்னா 14 கேரட் தங்கத்தை 22 கேரட்டா பண்ணி ஆபரணம் பண்ணணும்னு சொன்னா அதுலேருந்து அந்த செப்பை எடுக்கிறதுக்கு விட்டு 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 காய்ச்சி காய்ச்சி தட்டி தட்டி அந்த செப்பை பிரிக்கணும். இப்போ கெமிக்கல் ப்ராசஸ்லாம் இருக்குது, சீக்கிரம் ஆகிடுறது, எலக்ட்ரோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்றது இருக்கட்டும். இருந்தால் கூட அந்த ப்ராசஸ் பண்ணாதானே வரும். ஆனால் மாதிரி நம்ம அகங்கார மமகார வர்த்திக்கிற நம்ம முதல்ல சிருஷ்டி பண்ணணும். அதிசிஷ்டான் பிரளயே இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். எதுக்காக சொல்றேன்னா நமக்கு தெரிஞ்ச 4த்திலேயே கள்ள தெளிவா நம்ம சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன். அதுக்காக இதெல்லாம் மறுபடியும் சொல்லிட்டு வரேன். அதிசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேபர யோகம் தரசி விஷசீலநாத கருணே அப்படின்னு சொல்ல. அதனால பெருமாள் என்ன பண்றான்? ஜாத நிர்வேதனா கொண்டு நிர்வேதத்தை அடைந்து ஐயோ இதெல்லாம் நம்ம அடையட்டுமே அப்படின்னு சொல்லி பண்றான், சிருஷ்டி பண்றான். அப்போ இந்த சரணாகத ரட்சணம் பண்ணணும்னு சொன்னா அவனுடைய தர்மம் அதை உடனிருந்து திராட்டி நடத்துறா அப்படின்னு சொன்னா இந்த தர்மத்திலையும் இந்த சிருஷ்டியிலையும் திராட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னாவிலும் கண்டு சன்மம் கழிப்பான் அப்படின்னு மாறி மாறி பல பிறக்கும்படி பண்றானே. அப்போ அதை சிருஷ்டி பண்ண தேவை நாமரூப வியாக்கரணம்லாம் பண்றான் பெருமாள். அதுக்குதான் நேற்றே சொன்னோம். விஷ்ணு புராணத்துல என்ன சொல்லிருக்கு? தேவச்சரியங் மனுஷேஷு புன்னாமா பகவான் நரிஹி ஸ்ரீநாம் நீ லட்சுமி மைத்ரேயான்னு நாமரூப வியாக்கரணம் பண்ணுச்சு. இந்த உலகம் மொத்தம் பரவி இருக்கிறதுக்கு யதா சர்வகதோ விஷ்ணு ததைவன் ஜிஜோத்தமா அப்படின்றது எல்லா இடத்துலையும் பெருமாளை போல பரவி இருக்கிறதுக்கு. அதுதான் பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண சீலாஜனவதிகா அப்படின்னு சொன்னேன். பாஷ்யக்காரர் அப்படின்னு சொன்னோம். இன்னும் பலதையும் பார்த்தோம். அந்த மாதிரி பெருமாள் இந்த சிருஷ்டியை பண்ணி நாமரூப வியாக்கரணம் பண்ணி
அதுக்கப்புறம் இவனை உள் புகுந்திருந்து நியமிக்கிறான். இந்த நியமனம் பண்றது இல்லாம 2 பேரும் சேர்ந்து நியமனம் பண்ணி அததான் ஆழ்வார் கூட நியமனம் பண்ணி அப்பப்போ ஒவ்வொரு பலனை கொடுத்துன்னு வரான். கொஞ்சம் கொஞ்சம் இது வர 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 ஒரு 10 கேள்வி கேட்குற இடத்துல ஒரு 4 கேள்வி எழுதினாங்க 40 மார்க் வாங்குறான். அப்புறம் இன்னொரு டெஸ்ட்ல அடுத்த மாதம் டெஸ்ட்ல 60 மார்க் வாங்குறான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிற மாதிரி என்ன பண்றான் பெருமாள் அப்பப்போ இது பண்ணிட்டு ஒவ்வொரு கைங்கரியத்தை நமக்கு கொடுக்குறான். அதுதான் ஆழ்வார் பண்ட நாளாலே நீ திருவருளும் பங்கயத்தாய் திருவருளும் கொண்டு நீ கோயில் சீத்து பல்கடிகால் குடி வழி வந்தாட்சை அப்படின்னு சொன்ன. அதாவது உன்னுடைய திருவருள் பண்ட நாளாலே இன்னைக்கு அன்னைக்கு இல்லை, ஆனால் காலம் தொட்டு உன்னுடைய திருவருளும் பங்கயத்தாய் திருவருளும் இருக்கு. 2 பேரும் சேர்ந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி என்ன நீ கோயில் சீத்து பல்படிகால் உன்னுடைய கோவிலை பெருக்கிறது, மொழிகிறது, கோலம் போடுறது, நந்தவனம் அமைக்கிறது, தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச, அப்புறம் புஷ்பம் பறிக்கிறது, அப்புறம் மாலை ஏற்ற கொடுக்கறது, தீபம் ஏற்றுறது, இப்படின்னு பல பல கைங்கரியத்துக்கு மேல 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 வரா மாதிரி நீ பண்ட நாள் அனாதி காலமா நீ அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. நீ இல்லை 2 பேரும் நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு அப்படின்னு சொல்ற. இந்த 2ம் சேர்ந்துதான் இப்படி வருது. அதனால இந்த சரணாகத ரட்சணம் அப்படின்னு சொல்றது அந்த ரட்சணத்தை பண்றதுக்கு பெருமாள் இவ்வளோ காரியங்களை பண்ணிட்டு வரான். எல்லா காரியத்திலுமே பிராட்டியும் பெருமாள் இருக்கா. அப்படியே அவன் பிராட்டியை சரண்யமா ஒத்துந்தா தானே அவளுக்கு இதை பத்தி விசாரம். அதனால பிராட்டியை சரண்யமா ஒத்துக்கல அப்படின்றதுனால உடனே பிராட்டி எதுலையுமே இல்லைன்னு சொல்லிவிடுறான். என்ன எதுலையுமே இல்லை, சிருஷ்டியில பிராட்டி கிடையாது சிருஷ்டி பண்றதுல. ஆனா உபநிஷத்து அதாவது பிரளய காலத்துல எதுவுமே இல்லாத போது சத்து ஒண்ணுதான் இருக்குதுன்னு சொல்றது வேற. சத்து ஒண்ணுதான் இருக்குது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் பிரம்மம் ஒண்ணுதான் இருக்குதுன்னு இன்னொரு வார்த்தை சொல்றது. சத்துன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். இருக்கிறதுன்னா சின்ன வஸ்து எதனா இருந்தா கூட அதுவும் தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஆயிடும். அதனால பிரம்மம்னு சொல்றது. எது தானும் பெருசாகி மற்றவாளையும் பெருசாக்குறதோ அது அது. அதுக்கப்புறம் பிரம்மமா இருக்கிறது பிரகிருதி கூட பிரம்மம்னு பேர் பெருசா இருக்கிறதுனால. அதே போல நம்மையும் தேவ மனுஷெல்லாம் உண்டாக்கி பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ண வைக்கிறது. அதனால அதுக்கு பிரம்மம்னு பேர். ஒரு ஔபச்சாரிக பிரயோகம் வச்சுக்கோங்க, முக்கிய அர்த்தம் இல்லை, ஆனா அது பிரயோகத்துல இருக்கு. அதான் அப்போ அதனால பிரம்மன்றது என்னன்னா அப்புறம் ஆத்மா ஒண்ணுதான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா பிரகிருதிக்கு அச்சேதனம், பிரகிருதி அறிவு கிடையாது, ஆத்மான்னா அறிவு உள்ளது. அதனால ஆத்மா ஒண்ணுதான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆத்மான்றது சேத்தனா கூட இருக்கலாமோ இல்லை ஜீவனா கூட இருக்கலாமோ இல்லை, ஜீவ சேத்தனா இருக்கலாம். அதனால பரமாத்மான்னு தெரிவிக்கிறதுக்கா நாராயண சப்தத்தை நாராயணன் மொத்தம்தான் இருக்குதான் அப்படின்னு சொல்றது. இதுவரையில் இருப்போம். அதனால இந்த சத்து பிரம்மம் ஆத்மா நாராயணன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன்னா இது பலவா சொல்லிருக்கா உபனிஷத்துன்னா அப்படி இல்லை. அதனால சாமானிய சப்தத்தை விசேஷ சப்தத்துல சேர்த்துக்கணும், அப்படிதான் அர்த்தம் சொல்லணும். முதல்ல ஏதோ ஒரு போஸ்ட்ல இருக்கவனே அந்த ஊருக்காரன் என்ன சொல்லுவான், அந்த வீட்டு பையன் அங்க இருக்கார். அதுக்கப்புறம் ஏதோ படிச்சிருக்கான் இவன், அந்த படிச்சவர் அங்க இருக்கார். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு மேல ஏதோ அந்த போஸ்ட்ல இருக்கார் அப்படின்னு சொன்னா 3மே ஒருத்தர் தான். அதனால இப்போ இந்த வீட்டு பையன் இன்ன படிப்பு, அந்த 4 பையன்ல இன்ன படிச்ச பையன், அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறவாள் அந்த போஸ்ட்ல இருக்கிறவன் அப்படின்னு அங்க கொண்டு அன்வைக்கணும். அது போல சத்து அப்படின்னு இருக்கிறது, பெருசா இருக்கிறது, அறிவோடு இருக்குது, அது பரமாத்மாவான நாராயணனா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா. சத்துன்றது பிரம்ம சப்தத்துல பரியவசானம் பண்ணணும், அந்த பிரம்ம சப்தத்தை ஆத்ம சப்தத்துல பரியவசானம் பண்ணணும், அந்த ஆத்ம சப்தத்திலேருந்து நாராயண சப்தத்துக்கு போகணும். இதுவரையில் போயிட்டா. ஆனா அதுக்கு மேல ஒண்ணு சொல்றது, ஸ்வதயா ததேகம், ஸ்வதையோட கூட இருக்கா
அப்படின்னு ஸ்வதா சப்தம் விராட்டி வாசம். அதனால பிரளய காலத்துல பெருமாளும் விராட்டியும் சேர்ந்துதான் இருக்கான். மீதி எல்லாம் அப்படியே உருவம் பேரும் இல்லாம ஒண்ணு இருக்குது. அதை தான் படைக்கிறான். அதாவது இந்த லீலா விபூதி வைகுண்ட லோகம் எப்பவுமே இருக்கட்டும். இந்த லீலா விபூதி விஷயம் தான் இந்த சிருஷ்டி விஷயம்லாம். வைகுண்ட லோகம் மற்றவாளுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த வைஷ்ணவாளுக்கு தான் கொஞ்சம் வைகுண்ட லோகம் நல்லா தெரியும். அதுலயும் அந்த இந்த விஷயத்துல வந்து இது யாரு நாராயணனா ஸ்ரீமன் நாராயணான்றது அது சந்தேகத்துல கொஞ்சம் நாம இருந்திருப்போம். நாமன்னா நாம இல்லை, அதாவது ராமானுஜ சித்தாந்திகள்லயே அப்படி சில பேர் இல்லை என்றால் சில பேர் சரி அப்படி இருக்கிறதுனால இப்ப என்ன ஆகுதுன்னா, அதனால ஸ்ரீமன் நாராயணன் மொத்தம் தான் இருந்தான், அவன் தான் அப்படின்னு இந்த மிதுனத்தை தான் சொல்லணும். இந்த மிதுனன் அப்ப என்ன பண்றது, எது ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னா இப்போ சொன்னமே சத்து பிரம்மம் ஆத்மா நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்ன. அதனாலதான் இந்த இந்த மங்கள ஸ்லோகத்துல சுதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு சொன்ன. அந்த பிரம்மம்ன்றது யாரு, ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொன்ன. சரி, இப்படி இருக்கிறதுனால இந்த ரெண்டு பேருன்னா அந்த ஜெகத்காரணம் தொடங்கி மோட்ச பிரதத்துவம் உண்டான காரியங்கள்லாம் பண்றாளே, இதெல்லாம் யாருடைய காரியம்? பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எதனிடத்துலேருந்து இது உண்டாகுதோ, எதனால இது ரட்சிக்கப்படுறதோ, எதனிடத்துல இது லயிக்கிறதோ அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஜன்மாத்யசயதா அப்படின்னு சூத்திரகாரரும் பிரளயம் எல்லாம் எந்த இடத்துல நடக்கிறதோ அதுதான் பிரம்மம்னு சொன்ன. அதாவது அது வெளிப்படையா சொன்னது. அதுல மோட்ச பிரதத்துவம் சொல்லிருக்கு. மோட்சதான் சிருஷ்டி ஸ்திதி மோட்ச பிரதத்துவம். அப்படி இல்லைன்னா லயம். அதனால இப்போ இதெல்லாம் வந்து பெருமாளுடைய தர்மம். அந்த தர்மம் மொத்தத்தையும் இவ உடல் வந்து நடத்தக்கூடியவள் சக தர்ம கரீம் சௌரே மேல. அதனால இத ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். பெருமாள் பிராட்டியம் தான் எல்லா தர்மம் ஏழணும். இதோட நாம முடிச்சுக்கலாம். மேல நாம நாளைக்கு அனுசந்தானம் பண்ணலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனம் பஜேனிகம் ஸ்ரீரங்கபூர்ணசரிதீசான பதாசிரியம் ஸ்ரீவத்சவம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.